கரூரில் திமுக வேட்பாளர் ஆசி தியாகராஜன் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். கரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தியாகராஜனை ஆதரித்து சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் அசோக்குமார் தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சாமிநாதபுரம், ராமகிருஷ்ணபுரம், செங்குந்தபுரம், காமராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தில் பேசிய அவர், செந்தில் பாலாஜி பணிகளை நான் தொடர உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கரூர் மாவட்டத்திற்கு 5500 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நமது கரூர் மாவட்டத்திற்கு சென்ற 5 ஆண்டுகளில் ரூபாய் 5000 கோடி ரூபாய்க்கான வளர்ச்சி திட்டங்களை நமது மாவட்ட கழக செயலாளரும் நமது உங்கள் வீட்டு பிள்ளையும் அன்பு தம்பி செந்தில் பாலாஜி அவர்கள் தமிழக முதல்வர் அவர்களிடம் ரூபாய் 5000 கோடி ரூபாய் வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக முதலமைச்சர் வழங்கியுள்ளார். அந்த திட்டப்பணிகள் அனைத்தையும் அந்தந்த பகுதிகளுக்கு அவரே நேரில் சென்று ஆய்வு செய்து அந்த பகுதிக்கு தேவையான தார் சாலை, சிமெண்ட் சாலை, குடிநீர் வசதி, கழிவுநீர் பாதை, நீர்த்தேக்க தொட்டி, சமுதாய கூடம், பள்ளி கட்டிடங்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, காம்பவுண்ட் சுவர், கோவில் திருப்பணி, இந்த போன்ற எண்ணற்ற திட்டங்களை செய்து தந்த அருமை சகோதரர், நின்ற அனைத்து தேர்தலிலும் வென்ற வெற்றி நாயகன் அன்பு தம்பி செந்தில் பாலாஜியின் பணியினை தொடர்ந்திட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எனக்கு ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று கேட்டு உங்களிடையே